நேயர்கள் அனைவரையும் உங்கள் சர்வமத ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்களை இறைவனின் குரலை கேட்க அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது இந்துக்களை பகைக்காது. ஏன் இந்துக்களை பகைக்க வேண்டாம்? அப்படி என்றால் மாற்று மத சகோதரர்கள் எண்ணுவார்கள் அது ஒரு தவறான ஒரு மதம், இறைவனுக்கு எதிரான மதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் இந்து மதம் என்பது இறைவனின் ஒரு வெளிப்பாடான மதம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முழுமையை குறித்து சொன்னதே இந்து மதம் தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகத்திற்கு அறிவிக்கிறதற்காக கிழக்கத்து ஞானிகள் கரிய பவளத்தையும் முட்டையும் கொண்டு விரைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்கள் தான் போய் சொல்கிறார்கள் யூத தேசத்திற்கு ஒருவர் ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படி உலகத்திற்கு அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை வெளிச்சொன்னவர்கள் இந்து ஞானிகள். அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியார் என்று சொல்லி சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற வழிபாட்டு முறையைத்தான் கை கொண்டிருந்தார். அதே போல பானபலி தகன பலி கொடுத்துத்தான் ஒரு நடுகல்லை வைத்து நீதியுங்கள் சாட்சியுங்கள் என்று சொல்லி ஒரு மரத்தின் கீழ் வைத்துத்தான் அவர்கள் வழிபட்டதாக பழைய ஏற்பாடு சொல்கிறது. அந்த கல் தான் சிவலிங்கம். மரத்திற்கு கீழ் இருக்கும் தலவிருட்சத்தின் கீழ் இருக்கும் சிவலிங்கம். இப்படியாக சிவபெருமானை இந்து மத இறைவனை தான் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் வணங்கியிருந்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு இந்துவாகத்தான் வரப்போகிறார் என்பதை இந்த பதிவு முன்னறிவிக்கிறது. ஏனென்றால் அவர் இந்துவாகத்தான் வருவார். ஏனென்றால் பவுல் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? பவுலடிகளார் இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர் வரும் சாயலில் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலில் நாங்களும் இருப்போம் என்று சொல்கிறார். உண்மை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து வரும் சாயல் யாருக்கும் தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சாயலில் வருகிறாரோ அந்த சாயலில் நாங்கள் இருப்போம் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த சாயலில் வருவார் என்றால் அவர் ஒரு இந்து மத அடையாளத்துடன் தான் வருவார் என்பதுதான் உரைவாக்கு. அதனால் இந்துக்களை பகைக்காதீர்கள். ஏனென்றால் அவர் பவுலடிகளார் உண்மை விசுவாசிகளும் அப்படிதான் வருவாங்க. உண்மை விசுவாசிகள் அப்போ எப்படி வருவார்கள்? இயேசு கிறிஸ்து இந்துவா வந்து அவருடைய சீடர்களும் அவருடைய அடியவர்களும் இந்துக்களாகத்தான் வரப்போறார். சரி, அதனால்தான் மோசேயுடன் அநேகர் பந்தியில் இருந்தார்கள் கிழக்கத்தில் இருந்து சொல்லி வேண்டுள்ளது. மோசேயுடன் இறுதி நாளின் போது பந்தி விருந்துக்கு யார் உட்கார்ந்திருக்கா? கிழக்கில் இருந்து அநேகர் உட்கார்ந்திருந்தார் விவிலியம் சொல்கிறது. இவ்வாறு கிழக்கு தேசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேசத்திலிருந்து இந்த உண்மை புறப்பட்டு வந்திருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து இந்து மதத்தை நீங்கள் பகைக்காமல் இந்து மதத்துடன் இணைந்து வாழ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இறைவனுடைய ஒரு கட்டளையாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நாம் ஒன்றான இறைவனையே வணங்குகிறோம் என்பதை உணர்ந்து நாம் இறைவன் சகோதரத்துடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம்.